மறுபடி வலி எதனா இருந்தா சொல்லுடா, டாக்டர் வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல ஃபோன் அடிச்சு டாக்டர் கூட இங்க வர சொல்லலாம். நீ சொல்லு, உனக்கு இப்ப வலி எப்படி இருக்குது? பா இப்ப வலி எதுவுமே இல்லப்பா, சரியாயிடுச்சுப்பா. அந்த ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. சரிடா. அப்பா ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, கீழே விழுந்தா அப்படியே ரத்தம் கட்டிடும். அதை அப்படியே விட்டோம்னு வையே, நாளடைவில் அது பெரிய பிரச்சனையா ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், வலி இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. வலி எதனா உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா சொல்லு, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னா. இல்லப்பா, ஆரம்பத்துல வலிச்சுது, அதுக்கப்புறம் போயிடுச்சுப்பா. ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே போயிடுச்சு, வலி சுத்தமா இல்ல. இந்த கார்பரேஷன்காரங்களாம் கொசு மருந்து அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் காலை சுத்தி சுத்தி ஸ்ப்ரே அடிச்சாங்க எல்லாரும். அதுலயே சரியா போயிடுச்சு. என் தங்க குட்டி எல்லாத்தையும் விளையாட்டு எடுத்துக்குது பாரு. இன்னும் நல்லா கொஞ்சுங்க உங்க பொண்ணை. என்னடி இப்போ உனக்கு என் பொண்ணு நான் கொஞ்சம் வேற யாரு கொஞ்சுவா? இப்படியே செல்லம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் உங்க பொண்ணு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா. எங்கேயாவது பொம்பளை பொண்ணு அடக்க உடக்கமா நிக்க வேண்டியதானே? இப்படியா உழுவாங்க கீழே? ஐயோ, இது அநியாயமா இருக்குதா? ஏமா, நான் கீழே விழுந்தா கூட என்னதான் திட்டுவியா நீ? ஐயோ கடவுளே. அதானே, அது ஏதோ கால் தவறி ஊந்துட்டுக்குது, அதுக்கு கூட வாடி திட்டுவனிய. ஒழுங்கா நின்று இருக்கணுங்க. பொம்பளை புள்ளிய அடக்க உடக்கமா நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு பெப்பர பேன நின்று இருப்பாங்க இந்த அம்மா. அதுவும் ஒரு இடத்துல ஒழுங்காவும் நிக்காது, அறக்க பறக்க ஆடிக்கின்னு கிடக்கும். அம்மா தயவு செஞ்சு திட்டாதம்மா, சிரிப்பு வருது எனக்கு. நான் அது நீ பாத்தியா, இந்த மொரமா வந்து அங்க உட்காந்துக்கிறாருல, அவர்கிட்ட கேளு நான் இல்லையான்னு. பூனை மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு அவன். டேய் என்னடா என் பொண்ணு கீழே விழ விட்டு வேடிக்கை பார்த்து நிந்தியா நீ? ஏங்க இப்ப எதுக்குங்க அவங்கிட்ட போறீங்க நீங்க? மாப்பிள்ள சரி தானே என் பொண்ணு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்ததே, அதனாலதான் கேக்குறேன். என்னப்பா ஏன் கீழே விழ விட்டா? புடிச்சிருக்க வேண்டியதானே அவள? மாமா நான் கவனிக்கல மாமா, அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேனே. என் பொண்ணை கவனிக்கலையா நீ? ஏன்பா என் பொண்ணை உனக்கு தானேப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அப்ப நீ என் பொண்ணை கவனிக்காம வேற என்னத்த கவனிச்சுட்டு இருந்தா? உன்னை நம்பி தானே என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். இப்படியா பண்ணுவாங்க யாருன்னா? ஏங்க அவ கீழே விழுந்ததுக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? நீங்க உங்க பொண்ணை கேளுங்க, ஒழுங்கா நின்று இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு சந்தோஷ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனை தானே நான் கேட்க முடியும்? அவன் தானே என் பொண்ணு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தான். இதுல கவனிக்கலன்னு வேற பொறுப்பு இல்லாம பதில சொல்லின்னு இருக்கிறான். ஏப்பா நாளை பின்ன இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து நந்தினிக்கு பெருசா அடிபட்டாலும் இதே மாதிரி தான் பதில சொல்லுவியா நான் கவனிக்கலன்னு? மாமா நான் ஏன் மாமா அப்படி சொல்ல போறேன்? நாங்க 2 பேரும் மட்டும் நின்றுகிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவள் லைட்டா ஸ்லிப் ஆனா கூட நான் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி நிக்க வச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டதுக்கப்புறம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் மாமா, இந்த மாதிரி ஆகாது. சரிப்பா பார்த்து, பொம்பளை பொண்ணிய எசக்கு பசங்க அடிபட்டுருச்சுன்னா கஷ்டமாயிரும். கூடவே இருந்து நீ விட்டுட்டியன்றதுனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ எதுவும் நினச்சிக்காதண்ணா? இட்ஸ் ஓகே மாமா, நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க இருக்கிறீங்களே சரியான அராஜகம் பிடிச்சி வர இருக்கிறீங்க. போடிய நீ கூட தான் என் பொண்ணை ஓவரா பேசுன. அது ஏதோ தவறுதெல்லாம் கீழே விழுந்துருச்சு, ஆனால் நீ அதையெல்லாம் போட்டு திட்டின. அந்த மாதிரி தான் கூட இருந்தவனையும் நான் திட்டுவேன். சரி சரி போது விடுங்க, இதுக்கு மேல சண்டை போடாதீங்க. நந்தினி பாத்திருடா, என்ன எதனா பிரச்சனைன்னா சொல்லு. சரிங்க. என் மருமக ரொம்ப அழகா இருக்கிறதுனால எல்லார் கண்ணும் பட்டுருச்சு, அதனாலதான் கீழே விழுந்துட்டா. நான் சுத்தி போடுறேன்னா உனக்கு அப்புறமா. சுத்தி போடணும்னா உங்க பொண்ணத்தான் நீங்க சுத்தி போடணும். அந்த நாய் தான் என்ன தள்ளி விட்டுச்சு. என்னடி சொல்ற? நல்ல பெரிய சைஸ் பூசணிக்காவா வாங்கி சுத்தி போடுங்க, அப்பதான் கண்ணு கழியும். சரிடி, இதை இப்பவே வாங்கிட்டு வர சொல்றேன். சரிங்க. பல்ல காமிச்சுன்னு இருக்குது பாரு. இங்க பாரு நந்தினி, அம்மா திட்டுறனெல்லாம் நினைச்சுக்காத. இந்த எங்கேஜ்மெண்ட் முடிகிற வரையும் கொஞ்சம் ஒழுங்கா இருடிய. இந்த பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே இது ஊர் கண்ணோ இல்ல என்ன கண்ணோ தெரியல, ஒன்னொன்னா நந்தினி கிடக்குது எனக்கு. அதனால தாண்டி ரொம்ப பயமா இருக்குது. அதனால தான் உன்னை திட்டவும் செஞ்சேன். நீ எதுவும் தப்பெல்லாம் எடுத்துக்காத. என்னடா அம்மா இப்படி பேசுறாளேன்னா, சரியா? நான் என் மாப்பிடியெல்லாம் நினைக்க போறேன். நீ என்ன இன்னைக்கு நேத்தா என்ன திட்டுற? நான் பிறந்ததுல இருந்தே தானே திட்டினுக்கிற. இந்த நெக்கல் பேச்சு தான் வானாங்கிறது. சரி சூடாவாத பார்வதி. ஏற்கனவே உனக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி வேற இருக்குது. இப்போ நீ இன்னும் கொஞ்சம் சூடானு வைய, தலையிலயும் நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணியா, போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து சூசை குடிச்சிட்டு வாப்போ. எப்படி பேசுற பெரிய மருமக? இதே மாதிரி நம்ம வீட்லயும் பேசுடி. என்னையும் இப்படி எல்லாம் பேசுவியா நீ? இது ஒரு பைத்தியம். இதெல்லாம் போயிட்டு இதுக்கு மாமியார் ஆக போகுது. கடவுளை எல்லாம் என் தாலி இழுத்து இதெல்லாம் பாக்கணும்னு. வாங்கடி போலாம். என்னத்த உங்களை இப்படி பேசிட்டு போறாங்க? விடாதீங்க, துரத்தின்னு போங்க அவங்கள. கண்டிப்பா இன்னைக்கு உங்க அம்மாவை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன் நான். வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, வந்துடுறேன் நானும். போடி. சரி நாங்க போயிட்டு எங்க வேலையை பாக்குறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன இந்த ராகுல காயத்ரி எல்லாம் வெளியே தான் இருக்காங்க, அவங்களையும் அனுப்பி விடுறேன். சரிங்க. செலக்குட்டியா ரெஸ்ட் எடுமா, அப்பா போய் வேலையை பாக்குறேன். சரிப்பா. நந்தினி டேக்கர்மா, பெயின் இருந்துச்சுன்னா சொல்லுன்னு. சரிங்க மாமா. ஓகேமா, ரெஸ்ட் எடு. டே வாடா போலாம். பாய் மண்டே. டே இஞ்சியே பாய். பாய் மாமா. இங்க பாரு. என்ன என்னடி என்ன வெண்ணிக்கிட்டு இருக்கா? மாமே நான் அவளை திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுன்னு சைலண்டா இருக்க. நான் கவனிச்சிருந்தேன்னா உனக்கு பிடிச்சிருப்பல்ல, நீ அதை அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நீ பாட்டு நம்ம இதே இருந்தா. அவரு உங்களை தானங்க கேள்வி கேட்டாரு, அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். நான் குறுக்கல பூந்து எதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
நந்தினி திஸ் இஸ் நாட் அ ஃபேர் ஆன்சர் நந்தினி. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அவர் என்ன திட்டுறாரு நந்தினி. அப்ப நீ தானே என்ன டிஃபெண்ட் பண்ணணும். இது என் அம்மா உன்னை திட்டி இருந்தாலோ இல்ல என் அப்பா உன்னை திட்டி இருந்தாலோ நான் உன்னை டிஃபெண்ட் பண்ணிருக்க மாட்டேனா? ஏன் இல்ல அத்தை மாமா திட்டி இருந்தா கூட உன்னை டிஃபெண்ட் பண்ணிருக்க மாட்டேனா? என்னடி பேச்சு பேசுற நீ? அப்பா உங்களை திட்டினது எனக்கு நியாயமா பட்டுச்சு, அதனால தான் அமைதியா இருந்தேன். சீரியஸாவா நந்தினி? நீ விழுந்ததில்ல உனக்கு கால் தான் அடிபட்டுச்சுன்னு சொன்ன, மண்டையில எதனா அடிபட்டுருச்சா? இப்போ என்ன உங்களுக்கு, எங்க அப்பா உங்களை திட்டினது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? நான் அவரை கூட்டிட்டு வந்து சாரி கேட்க சொல்லவா? நந்தினி மாமா என்ன திட்டுறதுக்குலாம் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு நந்தினி. ஆனா அவர் அப்படி அநியாயமா பேசும்போது நீயும் அமைதியா இருந்த பத்தியா? எனக்கு அதுதான்டி கஷ்டமா இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் சைலண்டா இருப்பாருடி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, எங்கள் அப்பா உங்களை பேசுனது நியாயமாக பட்டுச்சு எனக்கு, அதனால தான் அமைதியாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் பக்கத்தில் ஒருத்தி இருக்கிறேன், விழுறேன், அதெல்லாம் கூட கண்டுக்காம நீங்கள் என்னத்தை கவனிச்சிட்டு இருந்தீங்க? அதென்ன பார்த்தேன், நீயும் அவரை மாதிரி தானே பேசுவ. உன்கிட்ட என்ன நியாயத்தை நான் எதிர்பார்க்க முடியும்? ஊரே சேர்ந்து ஒரு விஷயத்த நியாயம்னு சொன்னாலும் நீயும் உங்க அப்பாவும் சேர்த்து அது அநியாயம் நிவீங்க. எல்லாரும் சேர்ந்து அது அநியாயம்னா நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து அது நியாயம் நிவீங்க. இதெல்லாம் எனக்கு அனுபவம் தானே. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லடி. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வெளியே போறேன். எத்தனை பெயின் இருந்துச்சுன்னா சொல்லு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அதான் இல்லைன்னுட்டேனே, நீங்கள் எங்கே போகிறீங்க? இங்கேயே உட்காருங்க. வேணாம் நந்தினி, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இப்போ நீ எதனா பேசி நான் எதனா பேசி தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். அதனால தான் நான் வெளியே போறேன்னு சொல்றேன். அப்புறம் நீ மூட் ஆஃப்ல சுத்திக்கிட்டு இருந்தேன்னு ஏன் அதுக்கும் என்ன தான் திட்டுவாங்க. அதுவும் உங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிப்பாரு. அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன். இப்போ நானும் என் அப்பாவும் என்னத்தை தப்பா சொல்லிட்டோம்? பனைமரத்தில் பாதி விழுந்திருக்கியப்பா, கீழே விழுற பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றிருக்க வேண்டியதானப்பான்னு தானே கேட்டோம். இதில் என்ன இருக்குதான்? ரொம்ப தான் சொல்லிட்டுக்கிறாரு. வந்துட்டியாடா என் சிங்க குட்டியே? என் வாயடி என்னடி பண்ணா? என் அண்ணன் இவ்வளோ சூடா போறாரு, அதென்ன பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா நான் கீழே விழுந்ததுனால என் அப்பாவும் நானும் சேர்ந்து அவரை லைட்டாக மிரட்டி வச்சோம். புள்ள அப்படியே அரண்டு போயிட்டாரு. ஐயோ, இந்த ஃபாதர் டாக்டர் தொல்லை தாங்க முடியலையா? ஒரு அப்பாவி மனுஷன் இப்படியா பண்றது? உங்க வீட்டுல அவர் மருமவனாகி என்ன பாடுபாடு போறாரு தெரியல. சரி, நான் இப்போ அதெல்லாம் கேட்கறதுக்கு வரல. நான் கேட்கற கேள்விக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீயா விழுந்தியா இல்ல மணிமேகலை ஒன்று தள்ளி விட்டாலாம்? நீ என் மனசு மாதிரி ராகுலே, உங்ககிட்ட நான் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டேன். அவள் தான் தள்ளி விட்டா. நினைச்சேன் நான் அப்பவே என் மனசுல படுற எந்த விஷயமும் தப்பா போவாது, நான் அதுதான் தள்ளி விட்டுருக்கோன்னு நான் அப்பவே நினைச்சேன். சரி விடு ராகுலே, எல்லாரும் கிண்டல் பண்ணதுனால அது கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு போல, அதனால என்ன தள்ளி விட்டுருச்சு. நான் வேற நல்லா கேட்க பக்கான்னு சிரிச்சேன்ல, அதுக்கு காண்டாயிருக்கும். நீ ஃப்ரீயா விட்டு இந்த விஷயத்த, சரியா? நான் நடி பண்ண போறேன். சரி நீ விட, நீ இதையெல்லாம் மண்டையில போட்டுக்காத. நீ ஏந்து வா, நம்ம போய் விளையாடலாம். இல்லம்மா, என்னது? வேற என்ன, நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டு தான். சந்தோஷம் என்ன வெறுப்பேத்தி விளையாடுவோம் வா. டேய் வேணும்டா, ஏற்கனவே நானும் எங்க அப்பாவும் நல்லா கடுப்பேத்தி விட்டோம். இதுல நம்மளும் சேர்ந்து வெறுப்பேத்தணும்னு வைய, அவங்க அண்ணன் நிலைமை மோசமாயிடும்டா. அதுவும் சரிதான். சரி விடு, அண்ணனை வெறுப்பேத்த வேணாம். அண்ணனு போய் கொஞ்சம் வா. கொஞ்சம் ஒண்ணு நேரத்துக்கு நீ கூட சேர்ந்து வேற என் ஆளு நான் கொஞ்சிக்கிறேன், நீ சும்மா ஓரமா போடா. சரி உக்காந்தாவது வேடிக்கை பாக்குறவா. சரி வா போவோம். அம்மா இவ்வளவு சிரிக்க வைக்கிறதுக்குள்ள நான் போடுற பாடு இருக்குதே ஐயா. இங்க பாரு பாட்டியா, உன்னை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். மருந்த பத்திரமா வச்சுக்கணும்னா? அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுப்பேன். நீ நந்தினி எப்படி கீழே விழுந்தான்னு சொல்லு. அந்த உள்ளாங்க நீ தானே தள்ளி விட்டா? அவளேதான். ஐயோ, என்னப்பா சொல்ற? அடங்காது போல இருக்குதே இந்த வீட்டு பொண்ணு. அடங்க மாட்டேங்குது, என்னத்த பண்றது? அவளை அடக்கிறதுக்கு தான் இந்த பேதி மருந்தே. இந்த தூக்க மாத்திரை கீத்திரலாம் வேணாம், அவளுங்க 2 பேரும் கக்கூஸ்லேயே தான் சாகணும். அதுக்காக தான் இந்த பேதி மருந்தை வாங்கிட்டு வந்தேன். ஒட்டு மொத்தமா கலக்கி விட்டுருவோம்னா கரெக்டா சரி சமமா பிரிச்சு விடணும். சரி சூப்பர். சரி வாங்க கிளம்புவோம், மண்டபத்துல போய் மீதி எல்லாம் பேசிக்கலாம்னா? சரிப்பா சசமா வா போலாம். பாட்டில் எடுத்து பத்திரமா பையில வைப்போம். வர போவோம். இன்னைக்கு அவளுங்க 2 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. வா போவோம். சிக்கிட்டாளுங்கல்ல, செஞ்சு விட்டுருவோம். எப்படி பார்த்தல சிங்க கிழவிகள் எப்படி பேசுதுங்க பாரு. எல்லாம் ராகுலோட ஆளுங்க. இவனா அமைதியாகரா? அடியை ஏய் ஏய். ஏன் ராகுல் நீ இப்படி இருக்க? ஆரம்பிச்சுட்டா. என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ? நீ மனசு தொட்டு சொல்லு. மனோஜ் அண்ணா உங்ககிட்ட அப்படி பேசுனது உனக்கு கஷ்டமா தானே இருந்துச்சு? அதெல்லாம் ஒரு விஷயம் அடியே. நான் மணியை திட்டினதா அவருக்கு பிடிக்கல, ஏன்பா திட்டினேன்னு கேட்டாரு. அவ்வளவுதானே, விடு. இருந்தாலும் ஏன் திட்டுறன்னு கேட்டதெல்லாம் டூ மச்சா தாண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ அவளும் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டுல ஒன்னா வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவளை திட்டுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லையா? என்ன பண்றது, இனிமேல் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன ராகுல் இப்படி பேசுற? விடுடி, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பாடம் தான். அதுவும் இல்லாம அவருக்கும் உண்மை தெரியாதுல்ல. நந்தினி அவர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா, சொல்லவும் வேணான்ட்டா. அதுவும் இல்லாம மரகத பாட்டி வேற நீ சொன்னாங்க, இந்த மாதிரி மணி பண்ற விஷயத்தெல்லாம் இந்த மனோஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. என்னதான் இருந்தாலும் அவ கல்யாணம் பண்ண போறவர் அவரு, நாளை பின்ன கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னா பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு எல்லாம் மரகதம் சொல்லிச்சு. எனக்கு அன்னிலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. மணி வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இல்லடி, அதனால தான் அவர்கிட்ட நானும் எதுவும் சொல்லலை. யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, அதை அப்படியே விட்டுறலாம். சரியா, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம்.
மணியை நம்ம மட்டும் டீல் பண்ணிக்கலாம். நான் மனோஜுக்கு தெரியாமல் டீல் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு பார்த்து நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோமோன்னு தோணுதுடா எனக்கு. நாம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கஷ்டப்படுறதுல தப்பே இல்லடி. நீ ஃப்ரீயா விடு. ஏய், இந்த மாதிரி எல்லாம் என்ன எமோஷனலா பேச வைக்காதடியே. அன்னைக்கு என்ன சொன்னேன் உனக்கு? நான் கல்லெஞ்சக்காரனா இருந்தாதான் என்னால சில பல வேலைகளை பார்க்க முடியும்னு சொன்னேன். இப்படி போறவனை உட்கார வச்சு ஆச்சு நிக்க வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியடி சென்டிமெண்டா. வேணாண்டி காயத்ரி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு பேசிப்போம். எங்கேஜ்மெண்ட் முடிட்டோண்டியே. எனக்கு ஒன்றும் நினச்சா கஷ்டமா இருக்குடா. ஐயோ, ரூம்ல கூட இல்லையா? இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு கிஸ் அடிச்சிருப்பேன். அடி எங்க பாரியா இப்பெல்லாம் நீ உனக்கு கஷ்டப்பட வேணானே. நீ இப்ப என்ன ஃபீல் பண்றியோ அதை அப்படியே ஹோல்டு பண்ணி நைட்டுக்கு ரிலீஸ் பண்ணேன். மாமா சரி பண்ணிடுறேன். போடா லூசு. லூசு தான் நான். சரி வா, நீ போவோம். சரி வா போலாம். என்ன வழக்கம் போல நான் வந்ததும் அதிர்ச்சியா நின்றுகிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல சௌந்தர்யா, உங்க 3 பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அழியா விருந்தாளி எதுக்கு இங்க வந்திருக்கிறான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதானே? அப்படியெல்லாம் இல்ல சௌந்தர்யா, ஏன் நிக்கிற? உட்காரு. பரவாயில்லையா ஆண்டி? திஸ் டைம் தே ஆஸ்க்ட் us to sit ஆண்டி. இட்ஸ் a improvement right? ஆரம்பிச்சிருச்சு இதோட வளவளன்னு இங்கிலீஷ்லயே பேசின்னு கிடக்கும். ஆமா, சௌந்தர்யா எந்த ஸ்கூல்ல போய் இங்கிலீஷ் படிச்சான்னு அவகிட்ட ரைட்டு நாங்கெல்லாம் கேட்டுனுக்குது. சிரிப்பு ஏதாவது அமைதியா இரு பார்வதி. என்ன சுகன்யாவும் பார்வதியும் ஏதோ அமைதியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்கார சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, எதுக்கு நின்றுகிட்டு இருக்கீங்க? உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும் பார்வதி, விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு இப்படி உட்காரதெல்லாம். அடடே தினேஷ், எவ்வளவு அழகா இருக்கிறடா நீனு. அப்படியே ராகுல மாதிரியே இருக்க பாக்குறதுக்கு. பார்வதி அவனை உள்ள போ சொல்லு. நைனா நீ உள்ள போ, உங்க அம்மா உன்னை உள்ள போ சொல்றான். சரிங்க அத்தை. ஏய் என்னப்பா தினேஷ், உன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அப்படியே பாக்குறதுக்கு ராகுல மாதிரியே இருக்க. சரிங்க, தேங்க்யூ. அது என்னப்பா சரிங்கன்னு மொட்டையா சொல்ற? உரிமையா சரிங்க அத்தன்னு சொல்லு. காரியம் கட்டுச்சு. பெரியம்மாவை எப்படி அத்தனை கூப்பிட முடியும்? ஏப்பா தினேஷ், எதுக்குப்பா வந்த இப்பா? அப்பா அம்மா கிட்ட கார் சாவி எங்க இருக்குன்னு கேட்க சொன்னாரு அத்தை. ஷோ கடவுளே, இந்த பையன் இருக்கா, நீ கொஞ்சம் கூட அறிவியல் இந்த பையனுக்கு. அப்பா கார் சாவி வாங்கிட்டு சொன்னாரா? என்னப்பா உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? ஐயோ, அது என்ன சுகன்யா, உன் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? அது வந்து அட அவரெல்லாம் வரல சௌந்தர்யா. இது இவன் அப்பான்னு கூப்பிட்டது முரளி அண்ணனை தான் அப்பான்னு கூப்பிட்டான். அவரே அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் ஷில்பா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் பத்தாதா? ஏற்கனவே என் புள்ள உங்க 2 பேரை தான் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுல சுகு புள்ளையையும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வச்சிட்டீங்களா நீங்க? கடவுளே, இதுக்கு என்னால உன் மூக்க உடைக்கிற மாதிரி பதில சொல்ல முடியும். ஆனா எனக்கு இப்ப அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சிருக்கணும். வேலைகள் எல்லாம் தலைக்கு மேல இருக்குது. நீ என்ன பண்ணு, அவளை கூட்டிக்கிட்டு ஓரமா போய் உட்காரு, சரியா? நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு வரோம். வந்து வாங்கி கட்டிக்கிட்டதே வேலையா போச்சு. சௌந்தர்யா உட்காரு, சௌந்தர்யா உட்காரு. ஏமா தாரா உட்காருமா. ஜூஸ் எதனா குடிக்கிறீங்களா 2 பேரும்? நோ ஜூஸ் ஆண்டி. கேன் ஐ கெட் a diet coke? டயட் கோக்கா? ஏமா நாங்க என்ன இங்க கடையை நடத்தின்னு இருக்கிறோம், ஜூஸ் வேணுமா? நோ தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா போய் உட்காருமா. ஷில்பா வாடி வேலையை பார்ப்போம். ஏய் இன்னத்தட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, உள்ள போ. ஆண்டி. என்னடி? ஆக்சுவலி ஆண்டி, அவங்க உங்களை நிக்க வச்சு இன்சல்ட் பண்ணிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி பால அசிங்கத்தை பார்த்தபடி நானு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஓ ஆம்ஜி ஆண்டி, நீங்களா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன இன்சல்ட்டிங்க கூட தாங்கிக்க மாட்டீங்க. இப்ப என்னடா இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் வாயை மூடு, சும்மா வெக்கம் இல்லாததுன்னு. எனக்கும் எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப என்னால அதையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவளுங்களோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தாதான் என் புருஷன் நம்புவான் நான் நல்லவளா மாறிட்டேன்னு. அப்பதான் வீட்டுக்கு வருவான், பணமும் வரும், என் புள்ள ராகுலும் காயத்ரியும் என் வீட்டுக்கு வருவாங்க. அறிவு கட்டவளே, அந்த பிளானுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். இல்லைன்னா இப்படி வெக்கமே இல்லாம அவங்க கூப்பிடாம நான் வந்து நிப்பேனா? ஆண்டி, இன்னுமா இந்த மொக்க பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறீங்க? நம்பிதான் அவனை, வேற வழி இல்லை. வா போய் உக்காருவோம். வாட்டவா, அவதான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறாள். அவ உன்கிட்ட பேசவும் செஞ்சா. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ உன் அப்பாவை பத்தி பேசுன? தெரியாம வந்துருச்சுமா. அது எப்படி வரும்? நீ என்ன சின்ன குழந்தையா? 11th படிக்கிறல்ல, அறிவு வேணாமா உனக்கு? உன் அப்பாக்கு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விடணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய் நீ எதுக்கடி அறிவில்லையானெல்லாம் கேட்டுக்கிற குழந்தைய பார்த்தே? சும்மா இரு பார்வதி. அவளை அங்க நேர்ல பார்த்தோம், இவன் அவரை பத்தி பேசுனது தப்பு தானே? விடாண்டியா, அதான் சமாளிச்சுட்டோம்ல, அப்புறம் என்ன விடு. முன்னுக்கு பிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு சந்தேகம் வராதா பார்வதி? விசேஷ வீடா வேற இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்குமா? ஏற்கனவே ராகுலியும் இவனையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு அவளுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது பார்வதி. சோ வாட்மா, வந்துட்டு போட்டோம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாமா ப்ராப்ளம்? ராகுல் அண்ணன் எனக்கு அண்ணன் தானம்மா, அவர் என் கூட பிறக்கலனாலும். அப்புறம் என்ன? பார்த்தல்ல எப்படி பேசுறான், பார்த்தல்ல?
ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? சுகு, டென்ஷன் ஆகாத சுகு. தினேஷ், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்போதைக்கு இதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதுக்குன்னு நேரம் வரும், அப்ப பேசிக்கலாம். சொல்றாங்கல்ல, அமைதியா இரு, சரியா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத யார்கிட்டயும். சரிங்கம்மா, அமைதியா இருக்கேன். இத்தனை வருஷமா எப்படி இருந்தனோ அதே மாதிரி அமைதியா இருக்கேன். ஆனா அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்கம்மா. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்ன கேள்வி கேட்பாங்க. உங்க அப்பா இன்னும் வரலையா, உங்க அப்பா எப்போ வருவாரு, நீ அவரை பாத்தியா பேசுனியான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. நானும் என் அப்பாவை என் கண் முன்னாடியே வச்சுக்கிட்டு அவர் இங்க இல்லைங்க துபாயில இருக்காருன்னு பொய் சொல்ல போறேன். அவ்வளவுதானே, சொல்லிட்டு போறேன், விடுங்க. எப்படி பேசிட்டு போறான் பாரு அவன். அவனை எவ்வளவு தாண்டி தாங்கிப்பான்? இத்தனை வருஷமா நீ அவனை அடக்கி பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் ஏதோ இங்கதான் வந்து எல்லாரு கூடயும் பேசி பழகுறீங்க. இங்க வந்தா அவன் உரிமையா அவங்க அப்பாவை பத்தி பேச முடியலையேங்கிற வருத்தத்தை சொல்லிட்டு போறான். விடு. சரி, இப்ப இதையெல்லாம் பேசி இப்ப யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம். சுகு, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் நீ சொன்ன மாதிரி, சரியா? நீங்க வாங்க, நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புற வேலையை பார்ப்போம். ஆமா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வேலையை பார்ப்போம், வாங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியலையே பார்வதி. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி, வா, வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். என் பொண்ணு இன்னைக்கு கீழே விழுந்தா பாரு, அதுதான் உண்மையான பிரச்சனையே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சௌந்தர்யாலாம் ஒரு ஆள் அடி, வா போவோம். அதுவும் சரிதான். ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட மானமே இல்லைல்ல, எப்படி வந்து உட்காந்துருக்கா பாரு. என்ன பண்றது, பணம் வேணும்ல. அவ இங்க வந்தாதான் பத்தன்னா அங்க போவாரு, அங்க போனாதான் பணம் வரும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பச்சையே தெரியுதுடி. சரி வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டுமா? இதுக்கு மேல அவ ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ரெடி ஆயிட்டல, இல்ல இன்னும் எதனா இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் ரெடி ஆகிட்டேன், போகலாம். அக்கா, முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? மெயினா ஷேப் வேறு, அதெல்லாம் இருந்தால் தான் சாரி அழகாக இருக்கும் கட்டும்போது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லடி, நான் அதை வாங்கியே வைக்கல. ஏங்கா, அதெல்லாம் இருந்தால் தானே சாரி கட்டும்போது ஷேப்பாக அழகாக இருக்கும். அதெல்லாம் தேவைப்படாதுரி. பிரியா எனக்கு சாரி கட்டும் போது அப்படித்தான் கட்டும். சரிங்கக்கா. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஷேப் வேறெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா நீங்களே பெர்ஃபெக்டான ஷேப்பில் தான் இருக்கீங்க. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வர சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. போலாண்டி, என்ன அவசரம்? வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்ன? எல்லாரும் கிளம்பினதுனால தான் நீ ரெடி ஆயிட்டியான்னு பாக்குறதுக்கு அனுப்புனாங்க. சரிடி அம்மா, வரேன். மணி அக்கா, நீங்க சொல்றது அப்படியே கொஞ்சம் சாஃப்டா சொன்னதா என்ன? எதுக்கு இப்படி வெடிக்கு வெடிக்குன்னு நந்தினி அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லடியே, நான் நார்மலா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நார்மலா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கா. நீங்க சரியே இல்லக்கா. உங்க என்கேஜ்மெண்ட் அப்பெல்லாம் நந்தினி அக்கா எவ்வளவு ஜாலியா சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்னடான்னா ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்க, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அதை கொஞ்சம் பொறுமையா கூட சொல்லலாம்க்கா. இன்னைக்கு அவங்களோட ஸ்பெஷல் டே, அவங்கள இப்படி எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ ஓவரா பேசிட்டு போறா? சின்ன பொண்ணுடி அவ, விடு. சரி கிளம்பலாமா? போலாம் போலாம். மணி, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? என் கிட்ட முன்ன மாதிரி பேசண்டி. பாரு, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதா? இப்ப நான் எங்கடி தேவையில்லாததெல்லாம் பேசுறேன்? நீ பழையபடி இருன்னு தானே சொல்ற. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? அப்படியே என்கிட்ட சவாலெல்லாம் விட்டு பேசுனேன், இப்ப என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் வெறும் கோவத்துல பேசுனதுடி, மீன் பண்ணி எல்லாம் பேசல. பாரு, நீ மீன் பண்ணி பேசுனியா கருவாடு பண்ணி பேசுனியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா நீ பேசுனல, உன் மனசுல இருக்கிறத தானே பேசுன. அப்புறம் எதுக்கு இப்படி நல்ல விளையாட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி இருக்கியோ அப்படியே இருடி, சும்மாலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத. சரிடி மணி, இப்ப எப்படி நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போறோமா? இதோட நீ என்கிட்ட சேரவே போறது இல்லையா? இப்ப என்ன, நீ அழுது டிராமா போட போற அதானே? இப்ப எல்லாரும் வந்து கேட்கணும், ஏன் எதுக்கு நீ அழறேன்னு. நான் இங்க தானே இருந்தேன், நான் தான் உன்னை அழ வச்சுன்னு எல்லாரும் பேசணும், அதானே உனக்கு தேவை இப்போ? நந்தினி, இந்த வந்துட்டாங்க என்ன, அவன் கூட உட்காந்துக்கிட்டே டிராமா போடு. நல்லா, நான் போறேன். நந்தினி, வாங்க சந்தோஷ். கிளம்பிட்டியா? நீங்க என்ன சுடிதார மாட்டுன்னு வந்திருக்கீங்க? யா நந்தினி, எதுக்குடி சிரிக்கிற? காலையில இருந்து உன் ஆசைக்காக ஃபார்மல் ட்ரெஸ்ல இருந்தேன். இப்போ இங்க இருந்து மண்டபத்துக்கு போற வரைக்கும் இந்த ஷெர்வானியை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இது அம்மா ஆசைக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டேன், சும்மானாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரிங்க, சிரிக்கல போதுமா? சரி, நீ சிரிச்சாலும் உன் மூஞ்சில ஏதோ ஒரு சோகம் இருக்கு. என்ன விஷயம்? மணி எதனா பிரச்சனை பண்ணால உங்ககிட்ட? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இருந்தாலுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டல? அப்படியெல்லாம் இல்லைங்க, உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? அப்போ உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவ, அப்படித்தானே? சொல்லுவேனே. அப்ப நான் உன்னை கேட்குற உண்மையை சொல்லுவியா? கேளுங்க. காலையில நீ கீழே விழுந்தது ஸ்லிப் ஆகி தான் விழுந்தியா, இல்ல மணி உன்னை தள்ளி விட்டாளா? அது வந்து நானா தான் விழுந்தேன். உண்மையை சொல்லுன்னு சொல்லி தானே கேட்டேன், எதுக்கு போய் சொல்ற? உண்மையை தாங்க சொல்றேன், என் ட்ரெஸ் ஸ்லிப் ஆகி தான் கீழே விழுந்தேன். நம்ம தனியா இருக்கும் போதும் சரி, எல்லாரும் வரும்போதும் சரி, நீ நல்லா தான் நின்றுகிட்டு இருந்த. உன் ட்ரெஸ் அப்பெல்லாம் ஸ்லிப் ஆகல. மணி உன் பக்கத்துல வந்து நிற்கும் போது மட்டும்தான் ட்ரெஸ் ஸ்லிப் ஆச்சு. அது எப்படி நந்தினி? ஸ்லிப் ஆயிடுச்சு, விடுங்களேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில சொல்லிட்டேன். அதுல இருந்து எதுக்கு 10 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம், டைம் ஆச்சு. போலாம். நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். ஆனா பொய்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், சத்தியமா உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன், அவளையும் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க?
பண்ணும்போது பாரு. அதிகபட்சமா என்ன பண்ணுவீங்க? உங்க தங்கச்சியை திட்டுவீங்க, என்கிட்ட பேசாம இருப்பீங்க, அவ்வளவுதானே? இதெல்லாம் உனக்கு அசால்ட்டா போச்சுல. பழகிடுச்சு. திமிரு பிடிச்சவளே, உன்னை கூப்பிட வந்தேன் பாரு, போடி. ஓடுறத பாரு. யோ என்னய்யா என்ன கூப்பிட வந்துட்டு விட்டுட்டு போறா? அதான் ரெடி ஆயிட்டல, வாடி வெளியே. சரிடா வர இரு. நந்தினி. சும்மா சும்மா அழாதீங்க. வரேன். மாப்பிள்ளை தம்பிய நீங்க என்ன பைய தூக்கி நிக்கிறீங்க? உங்க ட்ரெஸ் எல்லாம் தான் என் பையில இருக்குதா? இது உன்னோடதுடா இருமாடு. ஓ என் கோட் சூட் எல்லாம் அதுல தான் இருக்குதுல்ல. சரிங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஷெர்வானியை ஏன் மாத்திட்டீங்க? அம்மா பார்த்தா கஷ்டப்பட மாட்டாங்களா? அம்மா கிட்ட சொல்லிட்டுண்டா, அதுவும் எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. நந்தினிக்கும் அது பிடிக்கலடா, அவ கலாச்சிக்கிட்டே இருந்தா. கலர் வேற எடுக்கலன்னு சொன்னான். அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்மல்ஸே போட்டுக்கிட்டேன். அநியாயத்துக்கு பொண்டாட்டி தாசனா மாட்டானா நீ? டேய் அப்படிலாம் இல்லடா, நீ வேற சும்மா இரு. ஆனா அதுல ஒன்றும் தப்பு இல்ல. நான் கூட என் பொண்டாட்டி பேச்சு கட்டி இருந்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்துவேன். சரி விடுங்க பரவாயில்ல, நம்ம அம்மா தானே, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க. அது தாண்டா தம்பி, அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கட்டுறோம் பாத்தியா, அதுக்கு தாண்டா பிரச்சனையே. அண்ணியே வந்துட்டாங்க. என்னடா கட்டுறது கட்டாததுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? நான் ஒன்னும் சொல்லலப்பா, உன் புருஷன் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அப்படியான்னு கேட்டேன். ராகுல நீ எல்லாம் ஒரு தம்பி இல்ல எனக்கு. ஆமா தம்பி தான், பின்னா அண்ணா உங்களுக்கு அண்ணா. அதான்ண்ணா ஆளு பாரு. என்னடா இவரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நிக்கிறாரு? கலைச்சது வேலை செஞ்சிருச்சு போலயே. ஐயோ எப்படி சிரிக்கிறா பாரு. அண்ணி சிரிச்சதை பார்த்து அண்ணன் பயப்படுறாரு. நானே பயந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம், ஏன்டி சாண்டாலி இப்படி சிரிக்கிறா? சிரிப்பு வந்துருச்சு விடண்டா. ஒரு பேரு ட்ரெஸ் மாத்திட்டு செம்மையா நிக்கிறாரு. எங்க இதாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ட்டு தான் மாத்தினேன். என்னடா பண்ண இப்போ? அதான் வர வர சரியில்லடா இவன். இல்ல அண்ணன் சொன்னது கியூட்டா இருந்துச்சா, அதான் ஆன்னு பண்ணேன். ஆன் பண்ண ஆஃப் பண்ண நீங்க. டேய் அவனை உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சே. இரு எங்கேஜ்மெண்ட் முடிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அண்ணா அண்ணா நான் ஒன்றும் வாய் பேசலண்ணா. அம்மா கிட்ட நான் அப்படி பேசுனதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் பெரியம்மா வேறு இங்கே வந்திருக்காங்க. எப்படியா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமும் என்னை ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. யார் ஒன்று என்ன கேள்வி கேட்டாலும் அப்பாவை பற்றி நீ தைரியமாக பேசு. நான் உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பாவும் அம்மாவும் பர்மிஷன் கொடுக்காம எப்படி அவங்கள பற்றி நான் பேச முடியும்? அப்போ ஃப்ரீயாக விடு, கடந்து போ. அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கலல்ல, அப்போ பேசாத. நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னென்னத்தையோ பேசி அம்மாவை வேற கஷ்டப்படுத்தின? தப்பு தான்ண்ணா. சாரி கேட்டு சரி பண்ணிடுன்னு. சரிங்கண்ணா. பைத்திய மாரியே சுத்துவான், ஆனா திடீர்னு பொறுப்பா பேசுவான் பாராகுலு. பேசுவேடியே நீ பேசுவே. நான் எவ்வளவு சிக்கி சீரழிஞ்சுன்னு இருக்கிறேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். என்னடா சொல்ற? ஒன்னும் இல்லடி, நாளைக்கு நீ வாங்க போவான். இங்கே நீ பேசிக்கிட்டு இருந்தோன்னு வையா, இன்னும் ஒரு பார்ட்டியா வந்து நம்மள திட்ட ஆரம்பிச்சிடும். டே பத்து அங்க பேரு என் பொண்ணு பேரு, என் மாப்பிள்ளை பேரு சூப்பரா. செம்மையாகுதுடா. டே பத்து பசங்களோட போட்டோவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இதுல நல்லா தாண்டா இருக்கும். ஆனா அது கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம் சரியா? ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்கு பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எங்கேஜ்மெண்ட் தானே, இதுக்கு இப்படி இருந்தா தான் அழகா இருக்கும். ஆமா சிம்பிளா பியூட்டிஃபுல்லா இருக்குடா. கரெக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. என்னோட கடைசி கடமையும் முடிஞ்சிருச்சுடா. இதோட நான் நிம்மதியா இருப்பேன். டே வெண்ண கடைசி கடமை கிடமுன்னெல்லாம் சொல்லின்னு இருக்காது. இன்னும் நிறைய இருக்கு நம்மளுக்கு. பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாம். ஆசையா தான் இருக்குது. ஆனா அது வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு ஆயில கொடுக்கணும்ல. ஏய் ஆயில் நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீ இப்ப தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னா. டே அசோக வெள்ள ஜிப்பா, ஆனா நீ இருக்கிறிய சரியான குசும்பண்ட. நீ பின்ன நீ பேசுறது எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாடா பைத்தியக்காரா? நேத்து தான் சொன்னேன் என் எல்லா பேரம்பத்திங்களுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு. இன்னைக்கு என்னடா ஆயில் சக்கரை பருப்பு நிக்கிட்டு வாய மூடின்னு இருக்க முடியாதடா உன்னால. அதுவும் சரிதான்டா, அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். இதுக்கு மேலே இங்க நின்று இருந்தா இவன் இன்னும் கழுவி ஊத்துவான். உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. அப்படிவா வழிக்கு. டே சிவா, ஆனா பொண்ணு பேர்ல எச்ச காணோம்டா. ஐயோ எச்ச காணோமா? எங்க போச்சு? அடா பாவி சேடு, ஏமாத்திட்டியாடா நீ என்ன? சேடு கிட்ட தெளிவா வாட்ஸ்அப்ல பசங்களோட ஸ்பெல்லிங் அனுப்பி விட்டேன். ஆனாலும் சொதப்பி வச்சுக்கிறான் பாரு. நண்டினின்னு இருக்குது இப்ப. சரி சரி விட்றா ஆகட்டும். இப்படி கூட்டினா 7 வருது இல்ல, 7 என் பொண்ணுக்கு லக்கி நம்பர் தான். எங்கேஜ்மெண்ட் சிறப்பா நடக்கும் பாரு. இது எல்லாமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சும்மாடா நல்லா இருக்குது இல்ல. அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பேர்ல இனிஷியல மாத்தணும்னு அவசியம் இல்லைல்ல. எஸ்ன்னே வச்சுப்பா. ஏன்னா சந்தோஷோட பேரும் எஸ் தானே. என் பேரு சிவகுமாரி, அவன் பேரு சந்தோஷ். என் பொண்ணுக்கு இனிஷியல் மாத்திர பிரச்சனை எல்லாம் இருக்காதுப்பா. டி சிவா, என் பொண்ணுக்கும் இனிஷியல் மாத்த வேண்டிய பிரச்சனை இருக்காதுடா. ஆமா உன் பேரு முரளி மனோகரியா, என் புள்ள பேரு மனோஜ். அப்ப மணிமேகலைக்கும் இனிஷியல மாத்திர பிரச்சனை இருக்காது. பாடுறா நம்ம எல்லாத்துலயும் ஒத்துமையா இருக்கிறோம். ஆமா ஆமா ரொம்ப பண்றானுங்கடா இவனுங்க ரெண்டு பேரும். விட்றா விட்றா, சின்ன பசங்க தானே, சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் விடு. எப்பா என்னப்பா இங்கே நின்று பேசின்னு இருக்கிறீங்க? பொண்ணுக்கும் பையனுக்கும் சுத்தி பொண்ணு இல்லப்பா, அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோமா. இதோ போய் பூசணிக்காய் எடுத்துட்டு வர இருங்க. சரி எடுத்துன்னு வாப்பா, நான் பிள்ளைங்களை இங்க நிறுத்தி வைக்கிறேன். சரிங்கம்மா.
பசங்களா 2 பேரும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடலாம். அப்புறம் நந்தினி நீ வெயிட் பண்ணுமா, பிரியா வந்துருவான்னு உனக்கு மேக்கப் போட. சரிங்க அத்தை. அம்மா என்னப்பா? இல்ல ரூம்ல ரெஸ்ட் எடுங்க நீங்களே, நானே இவ்வளவு ஒரு ரூம்ல இருக்கணுமா இல்ல எப்படி? ஏன்டா உன் மாமியார் முன்னாடி என் மானத்தை வாங்குற? அம்மா இதுல என்னம்மா இருக்கு, நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க நீங்க, அதான் ஒரே ரூமான்னு கேட்டேன். ஏப்பா சாமி, நம்ம குடும்பத்திலேயே ஒரு கல்யாணம் 2 என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இந்த மண்டபத்துல. அப்பெல்லாம் பொண்ணு பையனை எப்படி இருந்தாங்க? செப்பரேட் ரூம்ல தான் இருந்தாங்க. உங்களுக்கு அதே ரூல்ஸ் தான், செப்பரேட் ரூம், ஓகேவா? சரிங்கம்மா, ஜஸ்ட் ஒரு டவுட் அவ்வளவுதான், அதை தான் கேட்டேன். நல்லா கேட்டுட்ட நீ. நல்ல வேலை உன் மாமனாரு உன் அப்பாலாம் இங்க இல்ல, இருந்திருந்தாங்கன்னு வெய்யு, அதுக்கும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்ன நிக்க வச்சு கலாய்ச்சிருப்பாங்க. சரி ரூமுக்கு போ, நான் ராகுல் அனுப்புறேன். உனக்கு தெரியும்ல ஏற்கனவே ராகுல் இருந்தானே, அதே ரூம் தான். அதெல்லாம் தெரியுமா, நம்ம சேடு மண்டபம்லாம் எனக்கு அத்துப்படி. இதெல்லாம் அத்துப்படி, பொண்ணு பையனும் ஒரே ரூம்ல இருக்க கூடாதுங்கிறதெல்லாம் அத்துப்படி கிடையாதுல்ல. போதும் விடுங்களா அத்தை, பாவம் அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. பச்சை புள்ளிய இப்படி அடிக்கிறீங்க. பாத்தியா பாரு உன் பொண்ணு, அவ புருஷனை ஒண்ணு சொல்லக்கூடாதுங்கிற. ஏன் அத்தை நீங்க ஒன்னா சொன்னீங்க, 10 சொல்லிட்டீங்க அத்தை, அதனாலதான் குறுக்குல வந்தேன். நந்தினி நான் அமைதியா இருந்தோம், இப்போ அவளை தானே. சரி அத்தை, இருந்தாலும் உங்க புள்ளிய போதும், இதுக்கு மேல வருத்த எடுக்காதீங்க. சரிடி அம்மா, ரொம்ப ஓவரா பண்ணாத. என் பிள்ளைக்கு ஆசாசியா நான் ஷெர்வானி போட்டு அழகு பார்த்தா, நீ என்னடா அண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அவனை ஃபார்மல் ட்ரெஸ் மாத்த வச்சுட்ட. முதல்ல உன்னதாண்டி நான் திட்டணும். இதுக்காக தான் நீங்க என்ன திட்டுவீங்கன்னா தாராளமா திட்டிக்கோங்க அத்தை. உங்க புள்ள பாவம் அத்தை, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. அதுவும் இல்லாம என்ன கலர் அத்தை, அந்த கிரீன் எல்லாம் அவருக்கு எடுக்குமா? நல்லா டார்க் கலரா தான் என் ஆளுக்கு எடுக்கும். அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 10 நிமிஷம் போட்டுன்னு சுத்துங்கன்னு விட்டுருப்பேன் நானு. அப்ப நான் டார்க் கலர்ல ட்ரெஸ் வாங்கியிருந்தா கூட 10 நிமிஷம் தான் என் பையன் அதை போடணும், அப்படித்தானே? மாட்டினடி நீ. அத்தை இப்படியெல்லாம் குறுக்கல கேள்வி கேட்காதீங்க. உங்க புள்ளி அது எடுக்கல அத்தை, அவ்வளவுதான். இந்த மாதிரி சொக்கா பேண்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் யார் ரூமுக்கு போறேன். அக்கா புஷ்பாக்கா வாக்க போவோம். ஏய் நந்தினி, பொறுமையா போ. சரிங்க அத்தை, கீழே எல்லாம் விழ மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் எங்க அம்மா அதுக்கும் என்ன திட்டம். எப்படி பேசிட்டு போறா பாரு. கடவுளே, ஃபைனலி இந்த மண்டபத்துல எனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. கடவுளே, யூ ஆர் கிரேட். டேய் நீ இன்னும் போலையாடா? அது போறமா. போடா போ, பின்னாடி ராகுல் மனோஜ் எல்லாம் வருவாங்க, அனுப்பி விடுறேன். சரிங்கம்மா. சரி வா பாரு, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒருத்தரையா போய் இன்வைட் பண்ணலாம். வாசல்ல இருந்து இன்வைட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அடியே அதெல்லாம் 6:30 மணிக்கு தான் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. இவ்வளவு சீக்கிரம் யார் வருவா? முதல்ல நம்ம குடும்பத்தை உள்ள கூப்பிடுவோம். ஆமால, நான் ஏன் இவ்வளவு அவசரப்படுறேன்னு தெரியல. எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கே. இப்போ அப்படி தாண்டி இருக்குது. ஏன்னா ஒன்றுன்னா நந்தினி இருக்குதா, நந்தினி வேற காலைல உழுந்துருச்சு. இப்போ அடுத்து வேற எதனா நடந்துச்சுன்னு வையா, மனசு ரொம்ப கஷ்டமாயிரும்டி. அதான் எனக்கே இப்போ எங்கேஜ்மெண்ட்டை டப்புன்னு முடிச்சுட்டு அமுச்சு விட்டுறணும் எல்லாரையும்னு தோணுது. விடு கவலைப்படாத, நான் நல்லா வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். எந்த பிரச்சனையும் ஆகாது. சரிவா, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அங்கங்க தங்க வச்சிருவோம். அதுவும் சரிதான், சரிவா போவோம். அடேங்கப்பா, நேம் போர்டெல்லாம் பயங்கரமா இருக்கே. நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க சௌமியா. என் என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை தெரியுமா? ஏன் ராகுல் காயத்ரி என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பண்ணல. ஆனா இந்த நந்தினிக்கு மட்டும் பாருங்க, எல்லாமே ஸ்பெஷலா தான் நடக்குது. என்ன பண்றது, நந்தினி தான் எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பேருக்கு மட்டும் எல்லா குடும்பத்துக்கும் நான் தான் செல்ல பொண்ணு, நான் தான் நல்ல பொண்ணு, அப்படி இப்படின்னு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நந்தினி தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கா. அது என்னமோ உண்மைதான் மணி, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமா, அவளுக்கு மருதாணி வைக்கும்போது கூட வீட்டில் எவ்வளோ பெரிய டெக்கரேஷனு பா, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருந்துச்சுமா. கரெக்டாக தான் சௌமியா சொல்கிறீங்க. இந்த கருமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல தெரியுமா. இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்லலாம் எவ்வளோ அலப்பறை பண்ணாங்க தெரியுமா. ஆனால் நானும் ஒன்றும் சும்மா விடலை, நந்தினியை பிடிச்சி தள்ளி விட்டேன். கீழே விழுந்தால அவ. உண்மையிலேயேவா? ஆமா சௌமியா, இந்த ராக்கி எனக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கு இந்த அம்மா ரொம்ப ஓவரா சிரிச்சாங்க அப்படியே. அதனாலதான் கோவத்துல அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டேன். நல்ல வேலை தான் பண்ணிருக்கிற. அடி எதனா பட்டுச்சு அவளுக்கு? அதெல்லாம் படல, சும்மா சுளுக்கு தான் பிடிச்சிருக்கு போல காலில். அதெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு சரி பண்ணிட்டாங்க. சரி விடு, அதாவது ஆச்சு அவளுக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். நானும் அதை நினைச்சுதான் ஜாலியா இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. அப்புறம் இப்ப கூட எனக்கு அந்த நேம் போட எட்டி உதைக்கணும்னு ஆசையா இருக்குது. எட்டி உதைச்சிடவா? எதுக்கு பர்மிஷனால கேட்டுக்கிட்டு இருக்க, தாராளமா போய் பண்ணு. அதானே, என் என்கேஜ்மெண்ட்டுக்கு வைக்கல, இவ என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு வைக்கணும்? இதெல்லாம் தள்ளி விடுறோம் பாருங்க. இப்போ இப்படிதான் விழுந்து கிடந்தா நந்தினியும் காலையில. செம்ம காமெடியா இருந்திருக்கும். ஆமா ஆமா, காமெடியா தான் இருந்துச்சு. எப்படி ஊந்து கிடக்குது பாரு இந்த போர்டு. இப்ப இந்த போர்டு ஊந்துது, காலையில நந்தினி விழுந்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட்டே விழப்போகுது.